ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி நிறைய நான்சென்ஸான விஷயங்கள் செஞ்சிருந்தாலும், பிக் பாஸே அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் வார்னிங் குடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே டாஸ்கில் விஜய் பார்வதியும் கம்ருதீனும் நீச்சல் குளத்தில் குதிச்சிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து தன்னுடைய ஓன் வாய்ஸில் வந்து பார்வதி மைக்க ஒழுங்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே அ வியர்டா இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீச்சல் குளத்தில குளிச்ச யாரையுமே மைக்க போடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னது கிடையாது. ஏன்னா எல்லாருமே மைக்க கழட்டி வச்சுட்டு தான் குளிக்க போவாங்க. ஆனா பார்வதிய மட்டும் பிக் பாஸ் சொன்னதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தா, 1 அங்க ஏதாவது ஒரு அன்யூசுவலான ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இல்லன்னா, அவங்கள மைக்ல ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இத வந்து பிக் பாஸ் வந்து மைக்க போடுங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சீக்ரெட் வார்னிங் மாரி குடுத்துருக்கலாம். எ என்னவா இருந்தாலுமே பார்வதி வந்து ஒரு அன்யூசுவலான விஷயம் செஞ்சதுனால தான் பிக் பாஸ் வந்து வார்னிங் குடுக்குற மாதிரி மைக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் யாரையும் அந்த மாரி மைக்க போடுங்கன்னு சொல்லிட்டு நீச்சல் குளத்தில இருக்கும்போது சொன்னதில்ல. ஸோ பிக் பாஸே சொல்றாங்கன்னா, அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்போ வர இந்த சாட்டர்டே எபிசோடுக்கு விஜய் ப விஜய் சேதுபதி கிட்ட நெறையா மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க பார்வதி கிட்ட நெறைய விஷயத்த கேட்கணும். கேட்காத விடக்கூடாது. ஏன்னா, இன்னும் 1 மாசம் ஷோ இருக்குது. அந்த ஷோ வந்து நீட் அண்ட் கிளீனா போறதுக்காக, ஷோல அவங்க ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருக்கணும் இருங்க. இல்லன்னா அவங்களுக்கு ரெட் கார்ட் குடுத்து எலிமினேட் பண்ணுங்க. ரொம்பவும் ஒரு டர்ட்டியான விஷயத்த அவங்க உள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் பார்வதி ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங்ல கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷா ஒரு கத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா ஆ ஆரிஜினேட் ஆயி வந்தாங்க. ஆனா வர வர அவங்களுடைய அப்படி ட்ராக்கே அப்படியே சுத்தமா மாறி போயிடுச்சு. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஒரு தப்பான முன்னுதாரணமா இருக்குது. இப்ப லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த 12 மணிக்கு நாய் கொலைக்கும்போது கூட விஜய் பார்வதியும், கம்ருதீனும் ஒரு ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வெளி தூ ஒன் ஒரு ஒரு சில கண்டஸ்டன்ட் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கார்டன்ல பேசிட்டு, கதை பேசிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆக மொத்தம் வெளியில நோட்டீஸ் பண்ற மாரி தான் இருந்தாங்க. ஒரு ரூம்க்குள்ள இருந்து அவங்க வந்த அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல தான் அந்த நாய் கொலைச்சிருக்கு. ஸோ, அப்ப என்ன நடந்திருக்கு? நாய் கொலைக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் அங்க அன்யூஷுவலா நடந்திருக்கு. நடக்கக்கூடாதது கண்டிப்பா நடந்திருக்கு. அதனால தான் நாய் கொலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அ விஜய் விஜய் சேதுபதி கிட்ட மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டின பார்வதி கிட்ட கேட்கணும். அவங்கள வந்து வார்ன் பண்ணி மட்டும் விடக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே சோசியல் மீடியாவுல விஜய் சேதுபதிக்கு ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க.